ஹேய் ஹாய் கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக எப்பவும் போல இந்த வாரமும் ஒரு சூப்பரான சாமி மூவி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஆஸ்திரேலியாவில் திடீர்னு ஒரு நாள் லைட்டு வானத்துல இருந்து விழுந்த சில மீட்டியார்ஸோட பீசஸ் பூமியில வந்து விழுது. காத்துல பரவன ஏதோ ஒன்னால மக்கள் எல்லாரும் ஜாம்பிஸா மாறுதாங்க. பாதிக்கப்படாத மக்கள் தப்பிக்கணும்னு நினைச்சாலும் பெட்ரோல் டீசல் மாதிரியான ஃபியூல் எல்லாமே இந்த மீட்டியர் பூமியில விழுந்ததுனால அதோட தன்மையை இழந்து தண்ணியா மாறுது. ஒரு பக்கம் ஃபேமிலி இழந்த ஹீரோவும், இன்னொரு பக்கம் ஒரு பைத்தியக்கார டாக்டர் கிட்ட மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு இந்த டாக்டர் பண்ண எக்ஸ்பெரிமெண்டால ஜாம்பிஸை கட்டுப்படுத்த பவர் கிடைக்குது. ஃபேமிலி இழந்த ஹீரோ சாம்பியை கட்டுப்படுத்த ஹீரோயின் அவங்க ரெண்டு பேத்தையும் பிடிக்க போராடுதா மிலிட்டரின்னு ரொம்பவே பயங்கரமா சொன்ன படம் தான் வார் வுட் ரோட் ஆஃப் த டெட்ங்குத மூவி. மூவியோட ஸ்டார்டிங்ல புரியாத மாதிரி ஆரம்பிக்கும். நான் அதை எல்லாத்தையுமே ஆர்டரா சொல்லியிருந்தேன். ஸ்டார்டிங்ல பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்கு பென்னிங் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் பென்னி. பாக்கிறதுக்கு யோகி பாபா அண்ணன் மாதிரி இருப்பாரு. பென்னி, முல்லா, டோனி இவங்க 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரிப்புக்காக அவங்க 3 பேரும் காட்டுக்குள்ள சர்வே பண்ண ஆரம்பிக்காங்க. நைட்டு கூட அந்த காட்டுலயும் தங்குதாங்க. அப்பதான் அவங்க 3 பேரும் வானத்துல விழுந்துகிட்டு இருக்க அந்த மீட்டியார்ஸை கவனிக்காங்க. அதை பார்த்த விதமா பென்னிக்கு நைட்டு தூக்கமே வரல. கெட்ட கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு. காலையில முழிச்சு பார்த்தா பென்னி பக்கத்துல இருந்த முல்லா, டோனி 2 பேத்தையுமே காணும். அதனால அவங்கள தேடி பென்னி காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கான். தூரத்திலேயே முல்லா இறந்து போயிருக்கான். பக்கத்துல இருந்த டோனியும் ஜாம்பியா மாறிட்டான். அந்த ஜாம்பியால வேகமா நடக்க முடியல. பென்னியும் அங்க இருந்து பாதுகாப்புக்கு வச்சிருந்த கன் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போறான். அந்த கண்ணை வச்சு டோனியை சுடதுக்கு பென்னிக்கு மனசு இல்ல. அதனால அந்த ஜாம்பி வர விடாம கால சூட் பண்ணான். அப்படி இருந்த அந்த ஜாம்பி பென்னியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அங்க இருந்து தப்பிச்சுதான் பென்னி இந்த இடத்துக்கு வந்திருக்கான். கூட இருக்க அந்த ஆளோட பேர் தான் பேரி. இவரு தான் கதையோட ஹீரோ. பேரி ஒரு சாதாரண மெக்கானிக். அவருக்கு ஆனிங்கிற ஒரு அழகான ஒய்ஃபும் மேகனாங்கிற ஒரு அழகான பொண்ணு இருக்காங்க. இந்த மாதிரி ஹாப்பியா இருந்த பேரியோட லைஃப்ல அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் எல்லாம் அப்படியே தலைகீழ மாறுது. அப்படியே இன்னொரு பக்கம் பேரியோட சிஸ்டரை காமிச்சாங்க. இவங்களோட பேரு ப்ரூக். இவங்க ஒரு போட்டோகிராஃபர். ப்ரூக்குக்கு அசிஸ்டன்ட் 2 பேர் இருக்காங்க. அவங்க காட்டுக்கு நடுவுல ஒரு பழைய கேரேஜ்ல போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு முன்ன இருந்த அவங்க அசிஸ்டன்ட்டுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. பதறி போன அவங்க சங்கிலி விட்டு கீழே இறக்கி என்னாச்சுன்னு வந்து பாக்காங்க. ஆனா திடீர்னு அந்த லேடி ஜாம்பியா மாறுதாங்க. அந்த ஜாம்பி கடிக்கல ப்ரூக்கும் மேல ஏறி தப்பிச்சிருந்தாங்க. ஆனா பின்னாடி இருந்த இன்னொருத்தாங்க அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிருந்தாங்க. ப்ரூக் எப்படியாட்டு இங்க இருந்து வெளில தப்பிச்சு ஆகணும். அதனால பக்கத்துல இருக்க சங்கிலி எடுத்து அந்த ஜாம்பியை கட்டி தொங்க விட்டுட்டு கீழே வந்தா அந்த ஜாம்பி கடிச்ச இன்னொரு லேடியும் ஜாம்பியா மாறி இருந்தாங்க. வேற வழி இல்லாம அங்க இருந்து தப்பிக்க ப்ரோக் பக்கத்துல இருந்த ஒரு மண்வெட்டி எடுத்து அந்த ஜாம்பியை சாகடிச்சுட்டு கேரேஜ் விட்டு தப்பிச்சு போலாம்னு நினைச்சா அந்த பக்கமும் ஒரு ஜாம்பி வந்துருது. அதனால சட்டரை போட்டிட்டு திரும்ப உள்ளே வராங்க. இப்ப அவங்களுக்கு என்ன பண்ணான்னு தெரியல. அதனால மத்தவங்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்த அவளோட பிரதர் பேரி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி பேரிய வான் பண்ணாங்க. அதே நேரம் போனும் கட் ஆகுது. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு மேகனாவும் வரா. ஏன்னா அவங்க வீட்டுல அவங்கள தவிர வேற யாரும் இருக்காங்க. அதனால பேரி ஆனிய போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு யாருன்னு பாக்கிறதுக்காக கீழே வராரு. அந்த இடத்துல ஒரு ஜாம்பி இருக்கு. அது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க மீட் எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ பேரி லைட் ஆன் பண்ணாரு. அந்த ஜாம்பியும் பேரி கிட்ட வருது. அங்க வந்து ஆனி எப்படியாட்டு காப்பாத்த ட்ரை பண்ணாங்க. அவங்களால முடியல. அதனால உடனே பேரிய காப்பாத்த பக்கத்துல இருக்க கத்தி எடுத்து அந்த ஜாம்பியை குத்துதாங்க. அப்படியே அந்த ஜாம்பி சாக முடக்கு. அதனால வேற வழி இல்லாம பெரிய கோடாலியா எடுத்து அந்த ஜாம்பியை சாகடிக்க ட்ரை பண்ணா அந்த இடத்துக்கு கரெக்டா வந்த மேகனாவும் அதை பார்த்து பயந்து போறா. ஆனா இன்னுமே அந்த ஜாம்பி சாகல. கடைசியா அதுகிட்ட இருந்து தப்பிச்ச பேரி அந்த கோடாலியை வச்சு அந்த ஜாம்பியோட கழுத்தை விட்டுதாரு. அந்த ஜாம்பில இருந்து வித்தியாசமான கேஸ் லீக் ஆகுது. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துட்டு ஜாம்பி மாதிரி அவங்களும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மாஸ்கையும் போட்டுட்டு அங்க இருந்து கிளம்புதாங்க. ஆனா போற இடத்துல போற அந்த ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்கி எப்படியா அதுங்களை போட்டு தள்ளிட்டு கார்ல தப்பிக்கணும்னு நினைச்சாலும் இந்த காரை ஏகப்பட்ட ஜாம்பிஸ் துரத்த ஆரம்பிக்குதுங்க. முன்னாடி வந்த எல்லா ஜாம்பிஸையும் போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து பேரி அவளோட சிஸ்டரை பார்க்க கிளம்பி போறாரு. அப்படியே காலையில விடியுது. ப்ரோக்கும் மேலே அசந்து போய் தூங்கிருந்தாங்க. அவங்க இருக்க இடத்துக்கு வரல யாரோ துப்பாக்கியால சுடுற மாதிரி சத்தம் கேக்கு. இப்ப இந்த கேரேஜை உடைச்சுக்கிட்டு கேஸ் மாஸ்க் போட்ட மிலிட்டரியை சேர்ந்த 2 பேரும் வராங்க. அவங்க அங்க இருந்த ஜாம்பியை சாகடிச்சுட்டு திரும்ப போகும்போது அதுல ஒருத்தன் மேல ஒளிஞ்சிருந்த ப்ரோக்க பார்த்துருதான். ப்ரோக்கோ அவங்கள நம்பி கீழே இறங்கி வராங்க. ஆனா அந்த சோல்ஜர் 2 பேரும் ப்ரோக்க கைது பண்ணி அவங்க கிட்ட இருந்த பிளட் சாம்பிள எடுத்து மத்தவங்கள மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையான்னு பிளட் சாம்பிள செக் பண்ணி பாக்காங்க. நல்ல வேலையா அவங்க அதெல்லாம் பாதிக்கப்படல. இருந்தாலும் அவங்க 2 பேரும் ப்ரோக் அங்க இருந்து வேற எங்கேயோ கொண்டு போறாங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் பேரிய மத்தவங்களும் கார்ல வேகமா வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி இருந்த மேகனாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவள அந்த மாஸ்க கழட்டிருதா. பயந்து போன 2 பேரும் காரை ஒரு ஓரமாட் பட்டி பாக்கிறதுக்குள்ள மேகனா ஜாம்பியா மாறுதா. பயத்துல 2 பேரும் காரை விட்டு இறங்கிருந்தாங்க. அதே நேரம் ஆனிக்கும் உடம்பு சரியில்லாம போகுது. பின்னாடி இருந்த மேகனா சீட் பெல்ட் போட்டு இருந்ததுனால அவளால அந்த இடத்த விட்டு வர முடியல. அதனால 2 பேரும் கார் எடுத்துட்டு வேகமா போக ஆரம்பிக்காங்க. பாதி தூரத்திலேயே ஆனி காரை நிப்பாட்ட சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. பேரி அதை நினைச்சு வருத்தப்படுதான். 2 பேரும் பிரிய போறாங்கன்னு நினைச்சு கட்டிப்பிடிக்கும் போது இப்ப ஆனியும் ஜாம்பியா மாறுதாங்க. ஆனா பேரி அவங்கள கொல்லாம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணான். ஆனா இப்ப பேரி தப்பிச்சாகணும்னா எப்படியாட்டு அவங்கள கொண்டாகணும். அதனால வேற வழியே இல்லாம அவங்க கையில வச்சிருந்த நெயில் கண்ணை வச்சு அவங்கள சாகடிக்கான். இப்ப ஃபேமிலியில இருந்து தனியா இருக்க பேரி காருக்குள்ள இருந்த மேகனாவையும் சாகடிக்கான். இப்ப அவங்க ஒய்ஃப் அவங்களோட பொண்ணு 2 பேரும் இறந்ததுனால பேரியும் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணான். ஆனா அந்த நெயில் கன்ல இருந்த ஆணி எல்லாமே தீர்ந்து போகுது. ஒரு பக்கம் கடத்திட்டு போன ப்ரோக்க பார்த்தா இந்த இடம் ஒரு லேப் மாதிரி இருக்கு. இந்த இடத்துல அவங்கள வாய கையெல்லாம் கெட்டி போட்டிருக்காங்க. இப்ப அந்த லேப்குள்ள ஒரு டாக்டர் ஒருத்தர் வராரு. இந்த ஆளு மத்த டாக்டர் மாதிரி இல்லாம மியூசிக் ஆன் பண்ணி விட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே அவர் பண்ணிட்டு இருக்க கொலைய ரசிச்சு செய்தாரு. இப்ப அங்க வந்து அந்த டாக்டரும் கீழே அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்த அந்த ஜாம்பியோட பிளட்ட பக்கத்துல இருந்த ப்ரோக்கோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணாரு. அப்படியே இன்னொரு பக்கம் பேரிய பார்த்தா அந்த டனல்ல பேட்டரி போன பொம்மை மாதிரி
யாரும் இல்லாம வெறுமையில உட்கார்ந்துருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஒருத்தர் வராரு. இந்த ஆளோட பேரு சாக்கர். இப்ப திடீர்னு பேரி அந்த ஆள் கையில வச்சிருந்த கன் எடுத்து சுட்டுக்கிட்டு சாக ட்ரை பண்ணான். நான் நல்ல வேலையா பேரிய சாக்கர் காப்பாத்தாரு. இப்ப திடீர்னு அந்த பக்கம் ஜாம்பி வர மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்கி ரெண்டு பேரும் அங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பார்த்தா பேரி மறுபடியும் சாக ட்ரை பண்ணான். இப்ப ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்காங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க இருந்த இடத்துக்கு ஜாம்பிஸ் வந்துருதுங்க. இப்ப ரெண்டு பேரும் அந்த ஜாம்பி கூட சண்டை போட ஆரம்பிக்காங்க. என்னதான் அந்த ஜாம்பியை சாகடிச்சாலும் பேரி மறுபடியும் சாக தயாராகுதான். அதனால சாக்கரும் பேரிய மயக்கமாக்கி அங்க இருந்து கார்ல தூக்கி போட்டு கொண்டு போறான். இப்ப மயக்க தெளிஞ்ச பேரியும் வேகமா அந்த காரை விட்டு இறங்கி சாக்கரை கொல்ல ட்ரை பண்ணான். பதிலுக்கு சாக்கரும் கண்ண எடுக்கான். நான் சாக்கர் பேரிய காப்பாத்ததுக்கு ரெண்டு பேரும் ஒரு டீல் போட்டுக்கிட்டாங்க. அதுபடி சாக்கர் தப்பிக்கிறதுக்கும் பேரி உயிரோட இருக்கிறதுக்கும் பேரி கேட்ட மாதிரி பேரியோட சிஸ்டர் ப்ரோக்க தேடி போக ஆரம்பிக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போற வழியில இருக்க எல்லா சம்பிஸும் போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா திடீர்னு அந்த கார் ஆஃப் ஆகுது. பேரி என்னாச்சுன்னு இன்ஜினை பார்க்க போயிருதான். அதே நேரம் சாக்கரும் சிகரெட்டை பத்த வைக்க அந்த லைட்டரை யூஸ் பண்ணி பார்க்க. ஆனா அந்த சிகரெட் லைட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. பேரியால முடிஞ்ச வர அந்த காரை ஸ்டார்ட் பண்ணி பார்க்காங்க. ஆனா அந்த கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. காட்டுக்குள்ளேயே யாரோ துப்பாக்கியால சுடுற மாதிரி சத்தம் கேக்கு. அதனால ரெண்டு பேரும் அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்காங்க. அந்த சத்தத்தை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வராங்க. திடீர்னு முன்னால போன சாக்கரோட தலை வெடிச்சு சதுருது. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு பென்னியும் வந்துருதான். பென்னியும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்ணி விடுதாங்க. பென்னியும் ஜாம்பின்னு நினைச்சுதான் சாக்கரை சாகடிச்சிருக்கான். அதே நேரம் சுத்தி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர ஆரம்பிக்கி அங்க வந்த ஜாம்பிஸையும் போட்டு தள்ளிட்டு அவங்க ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்காங்க. ஒரு பக்கம் அந்த டாக்டர் இருந்த இடத்துல பார்த்தா ப்ரோக் மயக்கத்துல இருந்து எந்திரிச்சதும் ரொம்ப கோவமா இருக்காங்க. அதே நேரம் பக்கத்துல இருந்த ஜாம்பிஸும் அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கி இதை கவனிச்ச அந்த டாக்டர் அங்க இருந்து ப்ரோக்கோட பக்கத்துல வராரு. அந்த நேரம் பக்கத்துல ப்ரோக்க மாதிரி கட்டி வச்சிருந்த இன்னொருத்தனோட கழுத்துல அந்த டாக்டர் செட் பண்ணி வச்சிருந்த அலாரம் அடிக்க ஆரம்பிக்கி ப்ரோக்கு இங்க என்ன நடக்குன்னு புரியல. டாக்டர் ஒரு வித்தியாசமான மிஷினை எடுத்துட்டு வந்து அந்த ஆளோட மூக்குல விட்டு அந்த ஆளை கொடூரமா சாகடிச்சு உடம்புல இருந்து ஒரு பிளட் சாம்பிள் எடுக்கான். அந்த நேரம் கரெக்டா பக்கத்துல இதை பாத்துக்கிட்டு இருந்த ப்ரோக் மேல இருந்து அதே மாதிரியான ஒரு அலாரம் அடிக்க ஆரம்பிக்கி இப்ப இந்த டாக்டரும் பக்கத்துல வராரு. ஆனா ப்ரோக்கோட நல்ல நேரம் இன்னும் அந்த டாக்டர் ப்ரோக்க முழுசா செக் பண்ணல. அதனால ஆரம்பத்துல பண்ண மாதிரி இந்த ஜாம்பி கிட்ட இருந்த ரத்தத்தை ப்ரோக் மேல இன்ஜெக்ஷன் பண்ணாரு. இந்த மாதிரி 4-5 தடவை செக் பண்ணதுக்கு வருமா தான் அந்த பைத்தியக்கார டாக்டர் எல்லாத்தையுமே சாகடிக்கான். ஒரு பக்கம் காட்டுக்குள்ள சர்வே பண்ண ரெண்டு பேரும் காட்டுக்கு நடுவுல ஒரு கேரேஜ் கண்டுபிடிக்காங்க. இங்க இருந்து தப்பிச்சு போக உங்களுக்கு அந்த இடத்துல இருக்க ட்ரக் தேவைப்படுது. இப்ப திடீர்னு மேல இருந்த ஒருத்தன் அங்க சுத்திட்டு இருந்த ஜாம்பியை சாகடிக்கான். ஆனா பென்னி அங்க இருக்க ஜாம்பியை பத்தி கூட கவலைப்படாம கேரேஜுக்குள்ள இருக்க அந்த ஆள் கிட்ட ஹெல்ப் கேட்கான். இப்ப உள்ள போவதுக்காக எல்லா ஜாம்பிஸையும் உங்க பக்கமா திசை திருப்பினதுக்கு வருமா அந்த ஆள் அந்த ஷட்டரை ஓபன் பண்ணா ரெண்டு பேரும் அங்க இருந்து ஓடி தப்பிச்சு வராங்க. நான் பேரி வரும்போது அவன் மேல ஒரு ஜாம்பி ஏறிடுது. நல்ல வேலையா அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிட்டு அங்க இருந்து தப்பிச்சிருந்தாங்க. இந்த ஆளோட பேரு கேலி, பக்கத்துல இருக்கவனோட பேரு பிராங்க். இப்போ பிரச்சனை என்னன்னா ஃபியூல் இருந்தும் அங்க இருக்க அந்த கார் ஓட முடக்கு. அதனால அந்த இடத்த விட்டு அவங்களாலையும் தப்பிச்சு போக முடியாது. இப்போ பிராங்க் அவங்க கிட்ட இன்னொன்னையும் காமிக்கான். அங்க இருந்த டீசல், பெட்ரோல், ஃபியூல்னு மூணுத்தையுமே ஊத்தி வச்சு அதுல நெருப்பு பத்த வச்சு காமிக்கான். ஆனா அது எதுவுமே நெருப்பு பத்திக்கிட முடக்கு. இதே காரணத்தினாலதான் அவங்க காரும் வேலை செய்யாம போயிருக்கு. இப்போ அவங்க இன்னொன்னையும் காமிக்காங்க. பக்கத்துல இருந்த ஃப்ரீசர் பாக்ஸ்ல அவங்களோட ஃப்ரெண்டை கெட்டி போட்டு ஃப்ரீசருக்குள்ள வச்சிருக்காங்க. அந்த ஜாம்பி கிட்ட இருந்து வர கப்பும் தாங்க முடியல. அதுக்கு வருமா அங்க இருக்க ஜூஸை குடிச்சிட்டு மிச்சம் மீதி இருக்க சாப்பாடையும் சாப்பிட ஆரம்பிக்காங்க. இப்ப எதிர்ச்சியா கேளும் சிகரெட்டை பத்த வச்சுட்டு தீக்குச்சி அந்த ஜாம்பி பிளட் மேல தூக்கி வீசுதான். இப்ப திடீர்னு அந்த பிளட் ஃபியூல் மாதிரி பத்திக்கிடுது. இப்ப பேரிக்கு ஒரு ஐடியா வருது. அதனால அதை செக் பண்ணி பாக்கிறதுக்கு பக்கத்துல இருக்க மேட்ச் பாக்ஸ் வாங்கிட்டு ஃப்ரீசர்ல வச்சிருந்த அந்த ஜாம்பியோட வாயில பத்த வச்சு பார்க்கான். அந்த பிளட் மாதிரி அந்த ஜாம்பி வாயில இருந்த ஒரு கேஸும் பத்திக்கிடுது. இப்ப அவங்களுக்கு பெட்ரோல் ஃபியூல் ஒன்னும் தேவையில்லை, அந்த ஜாம்பி இருந்தாலே போதும். அதனால அதை செக் பண்ணி பார்க்க பைப் அந்த ஜாம்பி வாயில வச்சுட்டு இதுல இருந்த மிஷினை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவங்க நினைச்ச மாதிரி அது வேலை செய்யுது. அவங்க ஃபியூலுக்கு பதிலா அங்க இருந்து தப்பிச்சு போக அந்த கேஸை யூஸ் பண்ண முடிவு பண்ணாங்க. அதுக்கு முதல்ல அவங்க வெளில இருக்க காரை கேரேஜுக்குள்ள கொண்டு வந்தாகணும். கேரேஜ்ல இருக்க எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டு கையில கிடைச்ச ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு சாம்பிஸை தச்சிருப்ப அவங்க கிட்ட இருக்க மீட் துண்டை போட்டதும் அதுங்க அதை சாப்பிட போயிருதுங்க. இந்த கேப்ல 3 பேரும் அங்க இருந்து இந்த கார்ல சங்கிலி வச்சு இழுக்க ஆரம்பிக்காங்க. பின்னாடி இருந்த பிராங்கும் பக்கத்துல இருந்த சில சாம்பிஸை போட்டு தள்ளாரு. மிச்சம் இருந்த 3 பேரும் தூரத்துல இருந்த சாம்பிஸை போட்டு தள்ளாங்க. ஒரு வழியா அவங்க நினைச்ச மாதிரியே கேரேஜுக்குள்ள கார் வந்துருது. எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்சு கேரேஜுக்குள்ள வரும்போது லாஸ்டா வந்த கேலோட மூக்க ஒரு சாம்பி கடிக்கி இப்போ வழியில துடிச்ச கேலை காப்பாத்தி அந்த சாம்பியும் போட்டு தள்ளாங்க. ஒரு பயனும் இல்ல, கேளும் கொஞ்ச நேரத்திலே சாம்பியா மாறுதான். அதனால அவங்க கிட்ட இருந்த சாம்பி மாதிரியே கேளையும் ஒரு சேர்ல கட்டி போட்டு வைக்காங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து அவங்க பிடிச்சு வச்ச அந்த சாம்பியை யூஸ் பண்ணதுக்கு அந்த ட்ரக் பின்னாடி எல்லாத்தையுமே செட் பண்ண ஆரம்பிக்காங்க. அப்படி செட் பண்ணும் போது பிராங்க் அந்த கார்ல புதுசா ஒன்னு ஆட் பண்ணா. அவங்களுக்கு சாம்பி தேவைப்பட்டுச்சுன்னா கேஸ்ல ஃபயர் பண்ண இரும்புலே செய்யப்பட்ட ஒரு பெரிய ராட்சச அம்பு ஒண்ணு இருக்கு. பிராங்கும் மத்தவங்களுக்கு அதை வச்சு சின்னதா ஒரு ட்ரையல் காமிக்கான். அதுக்கப்புறமா அவங்க 3 பேரும் ஷட்டர் ஓபன் பண்ணி அங்க இருந்து தப்பிக்காங்க. ஒரு பக்கம் அந்த லேப்ல ப்ரோக்க பார்த்தா அவங்க மெதுவா கண்ண மூடும் போது ஏத்தாப்புல இருக்க அந்த ஜாம்பியோட மைண்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட டெலிபதி மாதிரி மத்த ஜாம்பியோட மைண்டுக்குள்ள அவங்களால போக முடியுது. அவங்க அந்த ஜாம்பியையும் கட்டுப்படுத்த கத்துக்கிட்டாங்க. இப்ப திடீர்னு அந்த லேபுக்கு அந்த சோல்ஜர்ல ஒருத்தன் ப்ரோக்க பிடிச்சு கொண்டு வந்த மாதிரி இன்னொரு ஒரு ஜாம்பியை கொண்டு வந்து கட்டி போடுதான். பின்னாடி இருந்தோன்னா அதே மாதிரி ஒரு ஜாம்பியை கொண்டு வரான். இப்போ உடனே ப்ரோக் அந்த ஜாம்பியோட மைண்டை கட்டுப்படுத்த ஆரம்பிக்காங்க. பக்கத்துல இருந்த அந்த சோல்ஜரை அடிச்சு போட்டுட்டு ஏத்தாப்புல இருக்க கத்தி எடுத்து தனி அந்த ஜாம்பி குத்திக்கிடுது. இப்போ இதுல கோவமான 2 சோல்ஜரும் இந்த ஜாம்பியை போட்டு அடிக்க ஆரம்பிக்காங்க. இப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த பைத்தியக்கார டாக்டரும் வரான். அதுக்கப்புறமா அந்த
2 சோல்ஜரும் இந்த ஜாம்பியை கட்டி போட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த சைக்கோ டாக்டர் அங்க இருந்து வேலையை பார்க்க போயிருந்தான். இன்னொரு பக்கம் தப்பிச்ச 3 பேரும் அங்க இருந்து கார்ல வேகமா போயிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட இருக்க ஒரே சாம்பினா அது கேல் மட்டும்தான். ஃப்ரீசர்ல இருந்த அந்த சாம்பியும் செக் பண்ணதுக்காக அந்த சாம்பி கிட்ட இருக்க எல்லா ரத்தத்தையும் எடுத்ததுனால அந்த சாம்பி செத்து போகுது. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு சாம்பியை பிடிக்கிறதுக்கு அங்க இருக்க சாம்பி எல்லாம் சாகடிச்சு பிராங்க் செட் பண்ண அந்த மிஷினை வச்சு ஒரு சாம்பியை பிடிக்காங்க. அந்த சாம்பியை பிடிச்ச கையோட அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது பென்னிக்கு போற வழியிலேயே அவசரமா வந்ததுனால காரை வேற வழியிலேயே நிப்பாட்டிட்டு நடுக்காட்டுக்குள்ள விட்டத்தை பார்த்துட்டு உச்சா போயிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு சாம்பி வருது. அளவுலயே அந்த சாம்பியை பிராங்க் சாகடிக்கா. பென்னியும் தப்பிச்சு அங்க இருந்து காருக்குள்ள வரான். அதே நேரம் சாயங்காலமா ஆகிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டவும் போகுது. ஆனா அவங்க அங்க இருந்து கிளம்பி போவதுக்குள்ள கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னடா இதை புது பிரச்சனைன்னு சொல்லிட்டு பென்னி வேகமா அந்த கேஸ் லைனை பூரா செக் பண்ணி பார்க்கான். அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த கேஸ் லைன்ல கேஸே வரல. அந்த ஜாம்பியோட வாய்க்குள்ள இருந்து வந்துகிட்டு இருந்த கேஸ் இப்போ காணோம். சூரிய வெளிச்சம் இருக்க வரைக்கும் தான் அந்த ஜாம்பியோட வாயில இருந்து கேஸ் வருது. அந்த சாக்கு பத்தாதுன்னு அதே நேரம் தூரத்துல இருந்து அவங்க சத்தத்தை கிட்ட ஏகப்பட்ட ஜாம்பிஸ் ஓடி வருதுங்க. இப்ப அதுங்களுக்கு பயந்து 3 பேரும் காருக்குள்ள ஓடி வந்து தப்பிக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒண்ணு தெரிய வருது, பகல் நேரத்துல அந்த ஜாம்பி ஸ்லோவாகவும் நைட்ல நினைச்சதை விட வேகமாகவும் ஓடுதுங்க. இப்போ நைட் ஆனதுனால அவங்களால வெளிலையும் போக முடியாது, அதுங்க கிட்ட இருந்தும் தப்பிக்க முடியாது. அதனால விடியது வரைக்கும் அவங்க 3 பேரும் காருக்குள்ளே தூங்குதாங்க. ஆனா பேரிக்கு அதுங்க போடுற சத்தத்துல தூக்கமே வர மாட்டேங்குது. கண்ண மூணா அவங்க ஒய்ஃபோ பொண்ணுன்னு நீங்க நடந்தது எல்லாமே கனவுல வந்து போகுது. அதனால அந்த ஜாம்பி மேல இருக்க கோவத்துல பேரியும் அவன் வச்சிருந்த ஷார்ட் கண்ணை வச்சு சுட ஆரம்பிக்கான். அப்படி சுட்டதுல அவங்க செட் பண்ணி வச்சிருந்த அந்த கேஸ் லைன்ல தீ பத்திக்கிட ஆரம்பிக்கி. எப்படியாட்டும் அவங்க 3 பேரும் அந்த கேஸ் லைன்ல பத்திக்கிட்ட தீய அணைச்சாகணும். அதனால செஞ்ச தப்ப திருத்திக்கிட்ட பேரியே இந்த ஷார்ட் கண்ணை ரீலோட் பண்ணிட்டு அந்த தீய அணைக்க மேல வரான். மத்தவங்க பக்கத்துல இருந்த சாம்பிஸ சாகடிக்காங்க. மேல இருந்த பேரியாவும் பக்கமும் அந்த சாம்பிஸ சாகடிச்சுக்கிட்டு எப்படியோ ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த கேஸ் லைனை பத்திக்கிட்டு தீய அணைச்சிருந்தான். ஆனா அங்க இருந்து காருக்குள்ள வரும்போது பேரி மேல லாக் பண்ண மறந்துருந்தான். இவன் பிராங்க் அதை போட்டு அதுக்கு ட்ரை பண்ணும்போது அங்க வந்து ஒரு சாம்பி பிராங்கோட கையை கடிக்கி அங்க வந்து சாம்பியை போட்டு தள்ளிட்டு இப்போ 3 பேரும் உள்ள வராங்க. நான் பக்கத்துல இருந்த பிராங்கும் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த பெண்ணியும் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை தேடி பார்க்கான். ஆனா அந்த பாக்ஸுக்குள்ள 2 பீர் பாட்டில் மட்டும் தான் இருக்கு. அதனால அவங்க 3 பேரும் அந்த பீரை குடிச்சுக்கிட்டு பிராங்க் அவன்கிட்ட இருக்க கண்ணை கொடுத்து சாம்பியா மாறினதும் அவனை கொல்ல சொல்லிதான். பிராங்க் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல அவன் சாம்பியா மாறினதுக்கு வருமா பின்னாடி இருந்த பேரி அவனை சாகடிக்கான். இப்ப அந்த இடத்துல உயிரோட இருக்குது பேரியும் பெண்ணியும் மட்டும்தான். அப்படியே காலை விடியுது. முன்னாடி இருந்த பிராங்கோட பாடியை பின்னாடி தூக்கி போட்டுட்டு இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி கிளம்புதாங்க. அங்க இருந்து ரொம்ப தூரம் வந்தது வருமா ஆள்நடா மாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இறந்து போன பிராங்கையும் சாம்பியா இருந்த கீழையும் போட்டு தள்ளிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் அந்த இடத்துல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிருந்தாங்க. அங்க இருந்து அவங்க 2 பேரும் வேகமா போயிட்டு இருக்கும்போது போற வழியிலேயே பேரி சாம்பியா மாறின ஒரு சின்ன பொண்ணை பாக்காரு. இப்ப அவருக்கு அவரோட பொண்ணு மேகனாவோட ஞாபகம் வருது. ரொம்பவே வருத்தத்தோட அங்க இருந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வழியில ஒரு பெரிய ட்ரக் ஒண்ணு வருது. அதுல இருக்கிறது ப்ரோக பிடிச்ச அதே சோல்ஜர் தான். இப்ப பேரியும் காரை விட்டு கண்ணோட ரெடியா வெளில வரான். பேரி முன்னாடி வந்து சோல்ஜர் கிட்டே என்ன நடக்குன்னு கேட்க ஆரம்பிக்கான். இப்பதான் தெரியுது அங்க இடத்த சுத்தி இருந்த எல்லாருமே சாம்பியா மாறிட்டாங்கன்னு. இப்ப அந்த சோல்ஜருக்கும் அவங்க ப்ரோக்க தேடி போயிட்டு இருக்காங்க விஷயம் தெரிய வருது. இப்ப உங்க 2 பேத்தையும் அந்த பைத்தியக்கார டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகணும். அதனால அவங்க நேத்து 2 பேரை காப்பாத்திருப்பாங்க. அதுல ஒருத்தங்க பேரியோட சிஸ்டர்னு சொல்லி அங்க இருந்து அவங்களோட ட்ரக்கை ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இருந்தாலும் பேரிக்கு அவங்க மேல சுத்தமா நம்பிக்கை இல்ல. வேற வழி இல்லாம அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கான். ஒரு பக்கம் அந்த டாக்டரை பார்த்தா நைட்டு பூரா வேலை பார்த்துட்டு அசந்து போய் தூங்கிட்டு இருக்கான். ப்ரோக்கும் நேத்து கண்ட்ரோல் பண்ண அந்த ஜாம்பியை மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஜாம்பி வயித்துல குத்தி இருந்த அந்த கத்தியை வச்சு இந்த ஜாம்பியோட கையை எப்படியாட்டு அவங்க ட்ரை பண்ணாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே பிளான் வேலை செய்யுது. அந்த ஜாம்பி அந்த இடத்த விட்டு தப்பிக்குது. எப்படியாட்டு அந்த டாக்டரை போட்டு தள்ளலாம் அந்த ஜாம்பி பக்கத்துல வரும்போது திடீர்னு அந்த ஆள் முடிச்சுக்கிட்டான். பதறி போன அந்த டாக்டரும் அவன் கையில வச்சிருந்த கண்ணை வச்சு அந்த ஜாம்பி அங்கேயே சாகடிக்கான். இப்ப இந்த டாக்டருக்கு இங்க ஏதோ தப்பா இருக்கதா தோணும் போது கரெக்டா ப்ரோ கழுத்துல கட்டி வச்சிருந்த அந்த அலாரம் அடிக்க ஆரம்பிக்கி இந்த டாக்டரும் நேத்து பண்ண மாதிரி ப்ரோக்க கொள்ளதுக்கு அந்த மிஷினை எடுத்துட்டு பக்கத்துல வரான். இப்ப எப்படியாட்டு அவங்க அங்க இருந்து தப்பிச்சாகணும். அதனால பக்கத்துல இருக்க இன்னொரு ஜாம்பியை கண்ட்ரோல் பண்ணி இந்த மிஷினோட லைனை கட் பண்ணாங்க. இப்ப இந்த மிஷின் வேலை செய்யாம போகுது. அந்த டாக்டரும் செக் பண்ணி பார்த்ததுல இந்த ஒயர் கட் ஆகி இருக்கத பாக்காரு. இப்ப அதை மாட்டதுக்குள்ள ப்ரோக்கு எப்படியாட்டு இந்த டாக்டரை கொன்னாகணும். அதனால ப்ரோக்கு அந்த படுத்துக்கிட்டு இருக்க சாம்பியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்காங்க. காலை வச்சு தள்ளதுல அந்த சாம்பி டாக்டர் பக்கத்துல போய் அந்த டாக்டரோட கையை கடிக்கி வெளில தப்பிக்க நினைச்சாலும் எப்போ வேணாலும் அவரும் சாம்பியா மாறலாம். அதனால தன்னோட கையையே கட் பண்ணாரு. இப்ப அந்த டாக்டருக்கும் நடந்ததெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் காரணம் ப்ரோக்குன்னு தெரிய வருது. அதனால அந்த சைக்கோ டாக்டர் ப்ரோக்க கொல்லணும் வரும்போது கொஞ்ச நேரத்துல அவனும் சாம்பியா மாறிடுறான். இப்போ ப்ரோக் அந்த டாக்டரை கட்டுப்படுத்தி இந்த இடத்த விட்டு தப்பிக்காங்க. அவன் வச்சிருந்த கண்ணை வச்சு அவனையும் சாகடிச்சிட்டு இந்த லேபை விட்டு வெளில வந்து பார்த்தா அது ஒரு பெரிய ட்ரக். இவ்வளவு நேரம் அந்த ட்ரக்குக்குள்ளதான் அவங்க இருந்திருக்காங்க. அதே நேரம் அந்த வேனை ஃபாலோ பண்ணி தான் பெரிய அங்க இருந்து போயிட்டு இருக்கான். அவங்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு தெரியாம ஒரு ட்ரக் ஃபாலோ பண்ணிட்டு வருது. இப்போ ப்ரோக்கும் அங்க இருந்து தப்பிக்க பேரியோட கார் மேல ஏறுதா. இப்போ பின்னாடி இருந்தவங்க ஷூட் பண்ண ஆரம்பிக்காங்க. மதியம் அவங்க வேகமா தப்பிச்சு போகும்போது இந்த ட்ரக்ல இருந்தவன் பெரிய சுட ட்ரை பண்ணான். ஆனா அந்த புல்லட்ஸ் எல்லாமே பின்னாடி இருந்த சாம்பி மேல படுது. இப்போ என்னதான் அங்க இருந்து தப்பிச்சாலும் சாம்பி செத்ததுனால அவங்க கார் பாதியிலே கேஸ் இல்லாம நிக்குது. ப்ரோக்குக்கும் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. இப்போ பிரிஞ்ச 2 பிரதர் சிஸ்டரும் ஒன்னு சேர்ந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பேச டைம்ல எப்படியாட்டு ஒரு சாம்பி அவங்க இப்போ கண்டுபிடிச்சாகணும். ஆனா இப்போ ப்ரோக்கு அவங்க கூட இருக்கிறதுனால ப்ரோக்கு அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கா. இப்போ திடீர்னு அவங்களோட கண்ணு வித்தியாசமா மாறுது. அதை பார்த்து பேரிக்கும் பண்ணிக்கும் அங்க என்ன நடக்குனே புரியல. அந்த சாம்பியை கட்டுப்படுத்தி கூட்டிட்டு வந்த ப்ரோக்கும் அந்த சாம்பி அந்த குண்டுக்குள்ள அடைக்காங்க.
இருக்காங்க. இப்போ திடீர்னு பென்னியோட வயித்துல ஒரு குண்டு பாயுது. அவங்கள துரத்திட்டு வந்து அதே சோல்ஜர் அவங்கள கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வராங்க. வேக வேகமா அவங்க 2 பேரும் பென்னியை கார்ல ஏத்திக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஆனா பென்னி கிட்டத்தட்ட செத்துக்கிட்டு இருக்கான். பழைய ஞாபகங்கள் எல்லாம் பென்னிக்கு வந்து போகுது. இப்போ ப்ரோக்கு வந்து பென்னிக்கு என்னாச்சுன்னு வந்து பாக்காங்க. ஆனா பென்னியோட நிலைமையும் மோசமாகிட்டு இருக்கு. எப்படியாட்ட அவங்க ஹெல்ப் பண்ணி ஆகணும். இப்போ பென்னியும் ப்ரோக்கும் அறிமுகமாயிட்டாங்க. அதே நேரம் ப்ரோக்கு இப்போ தான் பேரியோட ஒய்ஃபுக்கும் அவங்க பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரிய வருது. அவங்க யாரும் இப்போ உயிரோட இல்ல. அதே நேரம் பென்னியை காப்பாத்தி ஆகணும். அதனால பாதுகாப்பா ஒரு இடத்துக்கு போக காட்டு பகுதிக்கு வராங்க. அதுக்கப்புறமா பேரி பென்னியை பாதுகாப்பா ஒரு மரத்தடியில உட்கார வைக்கான். பேரியும் எப்படியும் பென்னியை காப்பாத்தலாம் நம்பிக்கையோட இருக்கான். ஆனா பென்னிக்கு அந்த மாதிரி தோணல. அதே நேரம் பக்கத்துல இருந்த ப்ரோக்கு ஏதோ ஆகுது. இதை பார்த்த பேரி என்னாச்சுன்னு வந்து பார்க்கான். ப்ரோக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவளுக்கு என்ன நடக்குன்னு அவங்களுக்கே புரியல. அந்த நேரம் கரெக்டா பின்னாடி இருந்து கண்ணோட ஒரு சோல்ஜர் வரான். ப்ரோக்கு அவங்க வச்சு இந்த கண்ணை வச்சு அந்த ஆளை சாகடிச்சிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. இவன் பேரி அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்காரு. ஆனா சுட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலே பேரி அவங்க கிட்ட மாட்டிருதான். இப்ப கண்ணை முழிச்சு பார்க்கும்போது பேரியும் பென்னியும் அவங்க கிட்ட பணைய கதியா இருக்காங்க. சோல்ஜர் வச்சிருந்தது லப்பர் புல்லட்டுங்கிறதுனால இப்போ வரைக்கும் பென்னி உயிரோட இருக்கான். அதே நேரம் அந்த சோல்ஜரும் மிரட்டி ப்ரோக்கு அங்க வர சொல்றாங்க. பேரி ப்ரோக்க கூட முடக்காரு. அதே நேரம் அவங்க சித்திரவதை பண்ண ஆரம்பிக்காங்க. ப்ரோக்கும் ஒரு மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்து அங்க சுத்திக்கிட்டு இருக்க ஜாம்பிஸ பேரியும் பென்னியும் காப்பாத்த அனுப்புதாங்க. ஆனா எத்தனை சம்பி வந்தாலும் அவங்க சாகடிச்சதுனால ப்ரோக்கு வேற வழி இல்ல. அதனால அது பின்னாடி ஒளிஞ்சிருந்த ப்ரோக்கு வெளில வராங்க. இவன் ப்ரோக்கே அவங்க தரன்னு எடுத்து வந்து அவளையும் கைது பண்ணாங்க. இந்த சோல்ஜரோட கேப்டனும் ப்ரோக்கு ஸ்பெஷல் பவர் இருக்கிறதுனால அவங்களோட தலை மட்டும் வெட்டி அங்க இருந்து கொண்டு போக போறாங்க. அதுக்காக அந்த சோல்ஜர் ஒரு ஐஸ் பெட்டியை கையில கொண்டு வரான். அதே நேரம் பேரியும் பென்னியும் இந்த ட்ரக்கை வெடிக்க வச்சு இங்க இருந்து தப்பிச்சு போக பிளான் போடுறாங்க. சோல்ஜர் ஒருத்தன் ப்ரோக்கோட தலையை விட்ட பெரிய கட்டனாவோட நிக்கான். அதுக்கப்புறமா ப்ரோக்கோட தலையை விட்டு அங்க இருந்து அவங்கள கூட்டிட்டு போறாங்க. அதே நேரம் பென்னியும் இந்த ட்ரக்கை கொளுத்ததுக்கு தீப்பெட்டியை தூக்கி வீசான். ஆனா அது ட்ரக்கு கீழே போய் விழுது. பேரி அதை எடுக்க ட்ரை பண்ணா பென்னியும் ப்ரோக்க காப்பாத்த எப்படி சாக போறன்னு தெரிஞ்ச பென்னி இந்த சாம்பி கிட்ட கையை நீட்டுதான். அந்த சாம்பி கடிச்சதும் இப்போ ப்ரோ கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா பென்னியும் சாம்பியா மாறி கார்ல இருந்த இரும்பு பீஸை எடுத்து கையை வெட்டிக்கிட்டு இதுல இருந்த கண்ணை எடுத்துட்டு ப்ரோக்க விட்டதுக்குள்ள அங்க இருக்கவங்கள சுட்டு சாகடிக்கான். நான் அதுல தப்பிச்ச ஒரு சோல்ஜர் பென்னியை சாகடிக்கான். இப்ப எல்லாருமே செத்துட்டாங்க. ஒருத்த மட்டும் தான் உயிரோட இருக்கான். ப்ரோக்கு அங்க இருந்த சாம்பிஸை வச்சு அந்த ஆளை மிரட்ட ஆரம்பிக்காங்க. ஆனா அந்த ஆளு ப்ரோக் பேசிக்கிட்டு இருக்கும்போது நெஞ்சில சுடுதான். ப்ரோக் இறந்ததுனால அவங்க கட்டுப்பாட்டுல இருந்த மத்த சாம்பிஸை இறந்து போகுது. இப்ப இதை பார்த்து ஷாக்கான பேரியும் பக்கத்துல இருந்த அந்த மெட்டல் பீஸை எடுத்து அந்த ஆள் மேல தூக்கி வீசுதான். அந்த ஆளு மயக்க திரும்ப எந்திக்கான். இப்ப அந்த இடத்துல உயிரோட இருக்கவங்கன்னா இந்த 2 பேர் மட்டும்தான். அதனால அந்த சோல்ஜரும் வாடா ஒத்தைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கைது செஞ்ச பேரியை விடுவிக்கான். இப்ப 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. பேரியால அந்த சோல்ஜர் கிட்ட கூட நெருங்க முடியல. அந்த ஆளு பேரியை போட்டு புரட்டி எடுக்க ஆரம்பிக்கான். அதே நேரம் ஒரு கட்டத்துக்கு மேல கோவமாக்கி பேரியோட கால்ல கண்ணை வச்சு ஷூட் பண்ணான். பேரி அங்க இருந்து கார் பக்கத்துல வந்து விழுந்து கிடக்கும்போது பக்கத்துல இருந்த சாம்பிஸ் தொல்லை தாங்க முடியாம இந்த சோல்ஜர் உள்ள இருந்த சாம்பிஸை போட்டு தள்ளுதான். அதோட ரத்தம் புறம் அவரோட மூஞ்சில் தெருக்கி. இப்ப இதை பார்த்த பேரிக்கு ஒரு ஐடியா வருது. உடனே கீழே விழுந்து கிடந்த அந்த மேட்ச் பாக்ஸ் எடுத்து பத்த வச்சு சோல்ஜர் மேல தூக்கி வீசான். இந்த சாம்பி பிளட் எல்லாமே எரிய ஆரம்பிக்கி அவனோட முகம் ஃபுல்லாமே எரிஞ்சு போகுது. இப்ப பேரி அந்த ஆளை கொல்லதுக்கு கண்ணோட வரும்போது அந்த பக்கம் விழுந்து கிடந்த ப்ரோக்கும் எந்திக்காங்க. அவங்க பாதி சாம்பி பாதி மனுஷங்க மாதிரி அவளுக்கு குண்டடி பட்டாலும் ஒன்னாகல. ப்ரோக்கோட கட்டுப்பாட்டுல இருந்த எல்லா சாம்பிஸும் அந்த ஆளை சாகடிக்கி. இப்ப அங்க கட் பண்ணா ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த ட்ரக்கை காமிக்காங்க. அந்த ட்ரக் வேகமா வந்துகிட்டு இருக்கு. முன்னாலேயே பேரியும் ப்ரோக்கும் அந்த ட்ரக்கை மறைக்காங்க. ஏன்னா இப்போ இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ட்ரக்குக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சாகணும். ஆனா அவங்க சொல்ல தயாரா இல்ல. இப்போ ப்ரோக் அவளோட பவரை யூஸ் பண்ணி வந்து 2 சோல்ஜரையும் சாம்பிஸ் வச்சு சாகடிக்காங்க. அவ்வளவுதான். இப்போ 2 பேர் மட்டும் தான் அந்த சாம்பிஸ் இருக்க இடத்துல சர்வே பண்ண ஆரம்பிக்காங்க. இந்த படம் ஒரு வித்தியாசமான எண்டிங்கோட முடியுது. என்னதான் லோ பட்ஜெட் படமா இருந்தாலும் ஸ்டோரியை குறை சொல்ல முடியாது. மூவி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மாதிரி இன்னொரு மூவில பார்க்கலாம். பாய்.